ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகுராது யூடியூப் சேனல். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் டாப் 10ல் ஹசன் டீல் ரூபா அப்படிங்கிற ஒரு மூவி வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன மூவி அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா 2021 இதோட இன்னொரு பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாமேன்னு நான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஹசன் தில் ரூபா ஃபர்ஸ்ட் பார்ட் 2021 ரிலீஸ் ஆயிருந்த அந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹசன் தில் ரூபா இது 2021 நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு. அண்ட் டாப்ஸியோட பிக்சர் சென்டர்ல இருந்து, ஸோ டாப்ஸி ஒரு லீட் ரோல்ல இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு இந்த மூவி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல மொத்தமே 3 கேரக்டர் தான். டாப்ஸி ராணிங்கிற ஒரு கேரக்டர்ல லீட் ரோல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்ராந்த், இவர் ரிஷுங்கிற ஒரு கேரக்டர்ல ராணியோட ஹஸ்பண்டா ப்ளே பண்ணியிருந்தார். இந்த விக்ராந்த் யாருன்னா ரீசெண்டா நம்ம 12th ஃபெயில், அப்புறம் மிர்சாப்பூர், அப்புறம் கிரிமினல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி வெப் சீரிஸ்ல நடிச்சு ஃபேமஸ் ஆன அந்த பர்சன் தான். நெக்ஸ்ட் ஹர்ஷவர்தன், ஸோ இவர் வந்து ரிஷுவோட கசினா ப்ளே பண்ணியிருப்பாரு. மொத்தமே இந்த 3 கேரக்டர்ஸ் தான். இந்த 3 மெயின் கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே டாப்ஸி, நம்ம ராணிங்கிற கேரக்டர்ல இருக்கிற டாப்ஸி ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து ஃபுட் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஃபுட் போட்டுட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல அவங்க வீடு வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க அவசர அவசரமா உள்ள போய் பார்க்கும்போது ஒரு கை மட்டும் எரியாம கிடக்கும். கையில ராணின்னு பச்சை குத்தி இருக்கும். ஸோ அந்த சீலையில் நமக்கு தெரிஞ்சிடும் இறந்தது வந்து ரிஷு, டாப்ஸியோட ஹஸ்பண்ட் ரிஷுங்கிறவர் தான் இறந்துருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படி ஹசன் தில் ரூபா அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டோரி வந்து ஒரு 6 months முன்னாடி போகுது. ஹீரோ ரிஷு வந்து ஒரு நார்மல் காய், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவங்க அம்மாவோட சேர்ந்து டெல்லிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி போறாங்க ஃபேமிலியோட. டாப்ஸியோட ஃபேமிலியை போய் பார்க்க போறாங்க. இந்த பக்கம் டாப்ஸியோட கேரக்டர் வந்து நேர் ஆப்போசிட் கேரக்டர் ஃபார் ரிஷு. ரிஷு வந்து ஒரு நார்மல் காய். டாப்ஸி கேரக்டர் வந்து ஒரு மாடர்ன் கேர்ள், ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருந்த மாடர்ன் கேர்ள், டெல்லியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ராஜஸ்தானில் இருக்கிற ஜோலாப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்காண்டி வராரு. அவருக்கு இந்த ராணி மேலே தான் டவுட்டாக இருக்குது. இந்த ராணி தான் ஹஸ்பண்டே கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கு. ஸோ ராணிகிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ராணி வந்து திருப்பி அகைன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராணி இன்வெஸ்டிகேஷனில் அவங்களோட மேரேஜ் லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, ரிஷுவோட ஃபேமிலியோட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரியும் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரிஷுக்கு வந்து ராணி ரொம்ப பிடிச்சிருக்கும், புது மாப்பிள்ளை. ஸோ அதனால என்னென்னலாம் பண்ணி ஒய்ஃப் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். பட் ஆனால் ராணிக்கு அதிலெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரக்கர்ட் கேரக்டர் மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிஷு வந்து அம்பி மாதிரி இருப்பார். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். ராணி தன்னோட பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் அவங்களோட ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ரிஷு வந்து கேட்டுருவார். அது கேட்டதுக்கப்புறம் இவருக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். ஸோ பர்சனல் லைஃப் வந்து ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணுறது வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ அதுலேருந்து அவர் வந்து ராணிகிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த டைமில் தான் ரிஷியோட கசின் நீல்ங்கிறவர் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ இவர் எப்படின்னா ராணிக்கு எப்படி தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் நீல் கேரக்டர். கொஞ்சம் ரெக்கர்ட் பாய், கொஞ்சம் மாடர்ன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஓப்பனாக இருப்பார். ராணி இதனால வந்து அந்த நீல் கேரக்டர் மேலே வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீலுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ எர்லியராக ராணி வந்து ஒரு டீ போட மாட்டாங்க, ஒரு காஃபி போட மாட்டாங்க, சாப்பாடு எதுவுமே சமைக்க மாட்டாங்க. பட் அந்த நீல் கேரக்டர் கேட்டோடனையும் எல்லாமே அவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை வந்து ரிஷு என்ன நினச்சிட்டாருன்னா தனக்காண்டி தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு அவரு நினச்சிப்பார் ரிஷு வந்து. ஒன் ஸ்டேஜில் ராணி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட கசின் நீலோட ஒரு அஃபேர் ஸ்டேஜ் வரையும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீல் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுவார். இதுக்கப்புறம் தான் நம்ம ராணிக்கு வந்து நான் பண்ணது தப்புங்கிறது புரியும். ஸோ இதை வந்து ஹஸ்பண்டுக்கு மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஹஸ்பண்ட்டை வந்து இவங்க சொல்லிடுவாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் காமிக்காமல் அப்படியே அவர் மூவ் ஆன் ஆயிடுவார். நெக்ஸ்ட் வந்து ரிஷியோட கேரக்டர் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இனிஷியலாக அவர் வந்து அம்பி மாதிரி இருப்பார். நெக்ஸ்ட் வந்து அன்னியன் கேரக்டர் மாதிரி ஆயிடுவார். ஸோ இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த நீலை தேடி போயிட்டு அவர் வந்து நீலை வந்து கொல்ல பார்ப்பாரு. ஒய்ஃப் ராணியை வீட்டை விட்டு போக சொல்லிடுவாரு. வீட்டை விட்டு போகும்போது கூட ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டார். ஆட்டோ பிடிச்சு கொடுக்க மாட்டார், சூட்கேஸை நகட்ட மாட்டார், எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டார். ஆனால் வீட்டில் தான் இருப்பார்.
சேம் டைம் இந்த அஃபயர் நியூஸ் வந்து வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஸோ பக்கத்துல இருக்கிற பசங்கலாம் வந்து ராணிய வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அப்ப ரிஷி உள்ள இருந்து வந்து ராணிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆட்டோல லக்கேஜஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணுவாரு. அப்பயும் அந்த பசங்கலாம் விடாம 2 பேரையும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ராணிக்கு புரிய வந்துச்சு நம்ம பண்ண தப்புக்காண்டி ரிஷி வந்து ரொம்ப அவமானப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ இப்ப நம்ம போனா அது ரிஷுக்கு தான் இன்னும் கொஞ்சம் அவமானமாகும் அப்படின்னு அந்த டைம்ல நீ என்ன பண்ணாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி திருப்பி ஆட்டோல இருந்து எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா இதுக்கப்புறம் ரிஷுவால எப்படி நார்மலா ஒய்ஃபோட அதே வீட்ல இருக்க முடியும்? அவருக்கு ராணியை பார்க்கும் போதெல்லாம் அந்த நீலோட ஞாபகம் தான் வந்துட்டு போகும். ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப அரகண்டா மாறிக்கிட்டே வருவார். ஒய்ஃபை கொல்லணுன்னே அவர் முடிவு பண்ணுவார். 2 3 அட்டம்ஸ்லாம் பண்ணுவார். சோப் வச்சு மாடியிலேருந்து அவர் தள்ளி விட்டுருவாரு. கிச்சனில் கேஸை லீக் பண்ணி விட்டு ஃபயர் வர மாதிரி பண்ணிடுவாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிஷியலாக பார்த்த ரிஷ்யூக்கும் இப்போ பார்க்குற ரிஷ்யூக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன். தென் ரிஷு மாடியில் அவர் ஃப்ரெண்டோட சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் ராணி வந்து உள்ளே வருவாங்க. ஸோ உனக்கு என்னை கொல்லணும்னா இப்போயே கொல்லணுக்கோ என்னை கொன்னுக்கோ, இந்த மாடியிலேருந்து என்னை தள்ளி விட்டு என்னை இப்போயே கொலை பண்ணிக்கோ, மொத்தமாக கதையை முடிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லுவார். ரிஷு வேமா போய் தள்ளி விட பார்ப்பாரு. ஆனால் அவரால் தள்ளி விட முடியாது. தள்ளி விட்டுட்டு திருப்பி அவரே அவர் காப்பாற்றுவார். ஸோ எனக்கு உன்னை கொல்லவும் முடியல, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியல அப்படின்னு ரிஷி வந்து ஃபீல் பண்ணுவார். ஸோ இதை கேட்ட ராணி வந்து என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்பாங்க. இதை மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு ரிஷுவும் அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் லைஃபாக ஆரம்பிக்கலாம், நடந்தது மறந்துட்டு ஃப்ரெஷ் லைஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக திருப்பி மறுபடியும் மாறும். ரிஷு வந்து ராணிக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ராணி வந்து ரிஷுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கெலாம் பிடிச்ச மாதிரி ராணி வந்து மாறுவாங்க. எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த நீல் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ இவங்க மால் போயிருப்பாங்க. ஸோ மால் போயிட்டு இருக்கும்போது அவங்க காரை வந்து ஒரு பைக் வந்து இடிக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம நீல் தான். ஸோ பதிலுக்கு நம்ம ராணி போய் அவங்களோட மிரரை வந்து உடைச்சிருவாங்க. ரிஷுக்கும் பயங்கர கோவமா வந்துடும். ஸோ கார் எடுத்துகிட்டு போய் அந்த பைக்கை சேஸ் பண்ணி அவரை கொல்ல ட்ரை பண்ணுவார். ஆல்ரெடி ஒரு தடவை கொல்ல ட்ரை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஸோ இந்த டைம் இவர் வந்து கொஞ்சம் நல்ல மான்ஸ்டராக மாறிட்டார் ஆல்ரெடி. ஸோ நான் இந்த டைம் கொல்லுவேன்ட்டு அவர் கொல்ல போய் ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த அட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது செகண்ட் டைம். அகைன் ஸ்டோரி வந்து நார்மல் டியூரேஷனுக்கு வருது. போலீஸ்க்கு 2 இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஒன்று வந்து ஒரு ரிக்ஷா டிரைவர். ஸோ அவனோட ரிக்ஷாவில் தான் ராணி வந்து லாஸ்ட் 1 hour ரிஷு கொல்லப்பட்ட அந்த லாஸ்ட் 1 hour வந்து அவளோட ரிக்ஷாவில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 1 hour வந்து ரிஷு கூட அவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அந்த ரிக்ஷா டிரைவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் டைம் வந்து நீல் வந்து ரிஷுவோட வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது. ஸோ இது மூலமாக அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, நீல் அண்டு ராணி தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ரிஷுவை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கன்க்ளூஷனுக்கு வந்து ராணியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 3rd degree ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்து நல்லா டார்ச்சர்லாம் பண்ணி அவங்க வந்து கேட்குறாங்க. பட் ராணி வந்து எதுக்குமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நான் ரிஷு வந்து கொலை பண்ணலை அப்படின்னு தான் அவங்க வந்து கடைசி வரையும் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து இந்த லை டிடெக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ராணிகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த லை டிடெக்ஷன் டெக்னிக்கும் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ராணி வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ட்ரூ அப்படின்னு அந்த லை டிடெக்ஷன் ரிப்போர்ட்டுமே வருது. கடைசியா ராணி வந்து அந்த சம்பவத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு லைட் டிடெக்ஷன் மிஷின்லயே அவங்க சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து நீல் வந்து ராணி கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டிலே. அப்ப வந்து ரிஷி உள்ள வராரு. ஸோ இதை பார்த்துட்டு ரிஷி வந்து டென்ஷன் ஆகி ராணியை வந்து நீ போய் வெளியே போயிட்டு வா, நான் இவங்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ராணியை வெளியே அனுப்பிச்சி விடுறாரு. ராணி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த 1 hour அவங்க மார்க்கெட்ல சுத்திட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க ஸ்ட்ரே டாக்கு ஃபுட்டு போட்டு இருக்கும்போது அந்த கேஸ் ஸ்டவ் வெடிச்சு ரிஷு வந்து சாகிற மாதிரி அந்த சீன் வந்து முடியுது. லைட் டிடெக்ஷன் மீட்டர்லயுமே ராணி சொல்ற எல்லாமே ட்ரூ தான், எங்கேயுமே பொய் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இதனால ஹையர் அஃபீஷியல்ஸ்ல இந்த கேஸ்ல ஒரு சாலிட் எவிடன்ஸுமே இல்லை. ஸோ இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேஸ் மூவ் ஆகுங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த இன்ஸ்பெக்டருமே ஒரு 5 yearsல வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. ஸோ அப்படி இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கிளைமேக்ஸ். ஸோ கிளைமேக்ஸ் என்னன்னு நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த படத்தோட ஃபுல் கிரைம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே இந்த இஷ்யூவை வந்து யார் கொலை பண்ணா, எதுக்காண்டி கொலை பண்ணாங்க, அந்த கொலை பண்ணுறதுக்காண்டி மோட்டோ என்ன, எதுக்காண்டி ராணி வந்து சொல்கிறது எல்லாமே ட்ரூன்னு அந்த லைட் டிடெக்டரில் பதிவாச்சு. ஸோ இது எல்லாத்துக்கோட ரிசல்ட்டுமே நமக்கு கிளைமேக்ஸில் வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இது வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோட ஸ்டோரி. இது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜானரில் இது வந்து இருக்கும். ரொமான்டிக்காகவும் இருக்கும்,
த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாவல், த்ரில்லிங் நாவல், கிரைம் த்ரில்லர் நாவல் உங்களுக்கு படித்தா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ, ஸோ அந்த மாதிரி இதை வந்து பியூட்டிஃபுல்லாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியை. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். இதை பார்த்துட்டு இதோட செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்க போகிறேன். இனிமேல் தான் பார்த்துட்டு அதோட ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அழகு அகராதி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு. தேங்க்யூ.